வணக்கம். வெல்கம் டு சமையல் சுவை மேக்தி. இன்றைக்கி நம்ம சுவையான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதுக்கு அப்புறமா திராட்சை, முந்திரி முதல்ல திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி போட்டு வறுத்து தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதுமானது. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் இருக்கும். அந்த நெய்யில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவையை வறுத்து எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் 1 டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். இப்போ அதே பாத்திரத்தில் நாம் இப்போ 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு நாம் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறலாம். அதன் கூட நம்ம 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபுட் கலர், இன்றைக்கி நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிரியுமோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க ரவையை நாம் உள்ளே சேர்த்துக்கிறலாம். இப்போ சிம்லேயே வச்சு இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கேப் விடாமல் கிண்டுங்க, இல்லைனா அங்கங்கே உங்களுக்கு கெட்டி ஆகிடும். ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுடுங்க ப்ளீஸ். 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் ஜீனி கரெக்டாக இருக்கும். அதை நாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அதன் கூட நாம் ஒரு சின்ன பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் தூக்கி கொடுக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்ததுக்கப்புறமா திரும்ப நான் 1 டீஸ்பூன் நெய் மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். அதன் கூட நான் வறுத்து வச்ச திராட்சை, முந்திரியையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுட சுட சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை சேரும். தேங்க்யூ.